ஓம் சாந்தி 1-11-2025 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டியின் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். உங்களுடைய வேலை இந்த முழு யூனிவர்ஸுக்கும் தந்தையின் செய்தியை கொடுப்பதாகும். கேள்வி: இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் என்ன தண்டோரா போடுகிறீர்கள், மேலும் எந்த விஷயத்தை புரிய வைக்கிறீர்கள்? பதில்: இந்த புதிய தெய்வீக ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. அநேக தர்மங்கள் இப்போது முடிய போகிறது என்று தண்டோரா போடுகிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் கவலை இல்லாமல் இருங்கள், இது இன்டர்நேஷனல் பிரச்சனை, அதாவது சர்வதேச பிரச்சனை என்று புரிய வைக்கிறீர்கள். கண்டிப்பாக யுத்தம் நடக்கும், அதன் பிறகு தெய்வீக ராஜ்யம் வரும் என்று சொல்கிறீர்கள். ஓம் சாந்தி. இது ஆன்மீக யூனிவர்சிட்டி, அதாவது ஆன்மீக பல்கலைக்கழகம். யூனிவர்சிட்டியில் ஆத்மாக்கள் தான் படிக்கிறார்கள். யூனிவர்ஸ் என்றால் உலகம். முழு யூனிவர்ஸில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் பல்கலைக்கழகத்தில்தான் படிக்கிறார்கள். இது ஆன்மீக பல்கலைக்கழகம் உலகாய பல்கலைக்கழகமாக இருக்க முடியாது. இது ஒன்றுதான் இறை தந்தையின் பல்கலைக்கழகம். அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாடம் கிடைக்கிறது. உங்களுடைய இந்த செய்தி எந்த விதத்திலாவது அனைவரையும் சென்று சேர வேண்டும். செய்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? நீங்க யூனிவர்சிட்டியில இருக்கிறதுனால முழு யூனிவர்ஸுக்கும் இந்த செய்தி போகணும் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இந்த செய்தி முற்றிலும் எளிதானது. அவர் நம்முடைய எல்லையற்ற தந்தை. அவரைதான் அனைவரும் நினைக்கிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அவரை நம்முடைய எல்லையற்ற நாயகன் என்றும் சொல்லலாம். உலகத்திலுள்ள ஜீவாத்மாக்கள் அனைவரும் அந்த ஒரு நாயகனை நினைக்கிறார்கள். இந்த பாயிண்ட்ஸை நன்றாக கடைபிடிக்க வேண்டும். உலகத்திலுள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவரே. அனைவரும் தந்தையை நினைக்கிறார்கள். அவரை வழிகாட்டி, லிபரேட்டர், இரக்கமனமுடையவர் என்றும் சொல்கிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும் ஒருவரை அழைக்கிறார்கள் என்றால் அவர் ஒருவர்தான் முழு உலகத்திற்கு டீச்சர் அல்லவா? தந்தையாக இருக்கவே இருக்கிறார். ஆனால் அவர் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆசிரியர், குரு என்பது யாருக்கும் தெரியாது. அனைவருக்கும் வழிகாட்டுகிறார். அப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர்தான் டீச்சர், அவர்தான் குரு, அவர்தான் வழிகாட்டி. இதை பற்றியெல்லாம் தெரியாது. இந்த எல்லையற்ற வழிகாட்டியை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆத்மா என்றால் என்ன என்று ஆத்மாவை பற்றியும் நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். குறிப்பாக பாரதம், பொதுவாக உலகத்தில் யாருக்குமே ஆத்மா என்றால் என்ன என்று தெரியாது. தெரிந்தவர்கள் உலகத்தில் ஒரு மனிதர் கூட இல்லை. புருவ மத்தியில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள், ஆனால் புரிந்து கொள்வதில்லை. ஆத்மா அழிவற்றது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது ஒருபோதும் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ ஆகுவதில்லை. உங்களுடைய ஆத்மா எப்படி இருக்கிறதோ அதேபோல் பாபாவும் புள்ளியாக இருக்கிறார். பெரியதாகவோ சிறியதாகவோ ஆகுவதில்லை. அவரும் ஆத்மாதான், ஆனால் பரம ஆத்மா, சுப்ரீம் ஆவார். உண்மையில் அனைத்து ஆத்மாக்களும் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இங்கே நடிப்பதற்காக வருகிறார்கள்.
மீண்டும் தன்னுடைய பரந்தாமத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். எப்போது அனைத்து ஆத்மாக்களும் மேடைக்கு வருகிறார்களோ பிறகு அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். நடிகர்கள் யாரெல்லாம் இன்னும் இருக்கிறார்களோ வந்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளவுதான் கண்ட்ரோல் செய்வதற்கு தலையை உடைத்து கொண்டாலும் முடியாது. அதாவது பரந்தாமத்துல மீதம் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் கீழே வந்தே ஆகணும். இவங்க என்னதான் இங்க ஃபேமிலி பிளானிங் அது இதுன்னு சொல்லி பர்த் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாதுன்றார் பாபா. பாப்புலேஷனை குறைக்கவே முடியாது, எல்லாரும் வந்தே ஆகணும், அப்புறம் எல்லாரும் திரும்பி போவாங்க. யாரெல்லாம் நடிகர்கள் வரவேண்டி இருக்கிறதோ இங்கேதான் வந்து உடலை எடுப்பார்கள். இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் புரிவதில்லை. இப்போது ராஜ்யம் எப்படி உருவாகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நிச்சயம் பாபாதான் ராஜ யோகத்தை கற்பித்திருக்கிறார். யார் பாஸ் ஆகிறார்களோ அவர்கள் வெற்றி மாலையில் மணியாக முடியும். வேறு யாரும் இந்த மணியை பற்றி அறியவில்லை. அவர்கள் மாலையை மட்டும் உருட்டுகிறார்கள். அதாவது பக்தர்கள் வைஜெயந்தி மாலா, அதாவது வெற்றி அடைந்தவர்களின் மாலை அப்படின்னு சொல்லி உருட்டுறாங்களே தவிர அந்த மாலையில இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த மணிகள் யாரு, யார் மீது வெற்றி அடைஞ்சாங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த மாலையை நம்ம உருட்டணும் அப்படின்னா நாம வெற்றி அடைவோம் மட்டும் அந்த மாலையை உருட்டிட்டு இருப்பாங்க. இங்கேயும் என்னை நினையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இதுதான் இடைவிடாது உள்ளுக்குள் செய்யும் ஜபம், அதாவது அஜப்பா ஜபம். மற்றபடி வாயினால் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. பாடல்கள் கூட ஸ்தூலமாகி விடுகிறது. அதுவும் சப்தத்துல கொண்டு வருது இல்லையா? குழந்தைகள் தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும், இல்லை என்றால் பாட்டு போன்றவைகள்தான் நினைவில் வந்து கொண்டே இருக்கும். இங்கே முக்கியமான விஷயம் நினைவுதான். அதாவது நீங்க உள்ளுக்குள்ள பாபாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். வாயினால எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதே நேரத்துல பாட்டு கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னும் இருக்கக்கூடாது. பாட்டு கேட்டீங்கன்னா ஓகே தான், இருந்தாலும் அதுவும் சப்தத்துல வந்த மாதிரி ஆயிடுறது இல்லையா? எப்பயாவது இடையிடையில ஒரு பாட்டு இல்லை மனசோர்வு வரும்போது ஒரு பாட்டு கேட்கலாம். மற்றபடி சைலன்ஸ்ல பாபாவை நினைக்கிறதுக்கான பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். நீங்கள் சப்தத்தில் இருந்து விடுபட்டு செல்ல வேண்டும். பாபாவின் டைரக்ஷன் மன்மனாபவ என்பதாகும். என்னுடைய புகழை பாட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நான் ஞானக்கடல், சுகம் சாந்தியின் கடல் என்பது உங்களுக்கு தெரியும். மனிதர்களுக்கு தெரியாது. உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகும்போது மிக துல்லியமான நேரத்தில் நான் வரவேண்டி இருக்கிறது. சாதாரண உடலில்தான் வருகிறேன். குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். எவ்வளவு ஐயோ ஐயோ என்ற கதறல் ஏற்பட போகிறது. ஆபத்துகளில் இறந்து கொண்டே இருப்பார்கள். இயற்கை சீற்றங்கள் கூட மிகவும் உதவி செய்கிறது. இல்லையென்றால் மனிதர்கள் மிகவும் நோயாளிகளாகி துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். தண்டனை கிடைக்குது, ஆனா அதுலேயும் பாபா எவ்வளோ கருணை கடல். நோயில படுத்து கஷ்டப்படணும்னு இல்லை, கடைசியில இயற்கை சீற்றங்கள் உதவி செய்யறது. ஒரு பூகம்பத்துல எல்லாரும் உள்ளே போயிடுவாங்க. கடல் பொங்கி எழுந்ததுன்னா எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அதுலேயும் ரொம்ப தொந்தரவு அடைய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றார். துக்கம் அடைய கூடாது என்பதற்காக தான் இந்த இயற்கை சீற்றங்கள் கூட வேகமாக வந்து அனைவரையும் அழித்து விடுகிறது என்று பாபா கூறுகிறார். இதற்கு முன்னால் அணுகுண்டுகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இயற்கை சீற்றங்கள் தான் மிகவும் உதவி செய்கிறது.
பூகம்பத்தில் நிறைய பேர் மடிந்து போகிறார்கள். வெள்ளப்பெருக்கு 1, 2 முறை ஏற்பட்டாலே அனைத்தும் அழிந்துவிடும். நிச்சயம் சமுத்திரம் பொங்கும், பூமியையே விழுங்கிவிடும். 100 அடி உயரத்திற்கு கடல் அலை பொங்கினால் என்ன செய்வீர்கள்? இதுதான் ஐயோ ஐயோ என்ற கதறலின் காட்சியாகும். இப்படிப்பட்ட காட்சியை பார்ப்பதற்கு தைரியம் வேண்டும், முயற்சியும் செய்ய வேண்டும், பயமற்றும் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்குள் கொஞ்சம் கூட அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆத்ம அபிமானியாக இருங்கள். ஆத்ம அபிமானத்தில் இருப்பவர்கள் மிகவும் இனிமையாக இருப்பார்கள். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் ஆகும். எல்லாமே நடக்கும். நீங்க என்ன செய்யணும் முயற்சின்றது பாருங்க. நீங்க பயப்படாமல் இருக்கணும்னா என்ன முயற்சி செய்யணும், நீங்க எப்படி ஆத்ம உணர்வுல இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணணும் அதை பாருங்க. மற்றபடி எல்லாமே நாடகத்துல ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய நிலையை கடைசி அழிவின் காட்சிகளை பார்க்கும் அளவிற்கு ஆடாததாக, பயமற்றதாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு உழைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடைவதற்கு படிப்பில் முழுமையிலும் முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும். தேர்ச்சி அடைந்து வெற்றி மாலையின் மணியாக ஆக வேண்டும். வரதானம். சதா பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கக்கூடிய அனைவரையும் விட மிக உயர்ந்த பாக்கியவான் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் உயிரோட்டமான ரூபத்தில் பகவான் குழந்தைகளின் சேவை செய்து கொண்டிருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பகவானின் சேவை செய்கிறார்கள். ஆனால் இங்கே உயிரோட்டமான மூர்த்திகளுக்கு சுயம் பகவான் சேவை செய்கிறார். அமிர்த வேளையில் எழுப்புகிறார், உணவு ஊட்டுகிறார், தூங்க வைக்கிறார். பிராமணர்களாகிய நாம் பாட்டு கேட்டு தூங்கக்கூடியவர்கள் மற்றும் பாட்டு கேட்டு எழக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட செல்லமான மற்றும் அனைவரையும் விட உயர்ந்த பாக்கியசாலிகள். இந்த பாக்கியத்தின் குஷியில் சதா ஆடிக்கொண்டே இருங்கள். அதாவது பக்தியில பக்தர்கள் பகவானை பாட்டு பாடி எழுப்புவாங்க. சுப்பிரபாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவுல பள்ளியறை பூஜைன்னு சொல்லிட்டு பூஜை செய்து தாலாட்டு பாடிட்டு தூங்க வைக்கிறாங்க. ஆனா இங்கே பகவான் குழந்தைகளுக்கு செய்கிறார் அப்படின்னா நம்ம எவ்வளோ உயர்ந்த பாக்கியசாலி ஆத்மாக்கள் அப்படின்ற அந்த குஷி என்ற ஊஞ்சல்ல ஆடிட்டே இருங்க அப்படின்றார். தந்தைக்கு மட்டும் செல்லமானவர்களாக ஆகுங்கள், மாயாவிற்கு அல்ல. யார் மாயாவிற்கு செல்லமானவர்களாக ஆகிறார்களோ அவர்கள் மிகவும் விளையாட்டு காட்டுகிறார்கள். அதாவது குறும்புத்தனத்தை காட்டுவாங்க அப்படின்றார். ஸ்லோகன். தன்னுடைய மலர்ந்த முகத்தின் மூலம் அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தை செய்விப்பதுதான் உண்மையான சேவை ஆகும். இந்த மாதத்தின் அவ்யக்த சமிகைகளின் தலைப்பு அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். அஷரீரி ஆகுவது என்றால் சப்தத்தை கடந்து செல்வது என்பதாகும். ஷரீரம் இருக்கிறது என்றால் சப்தம் இருக்கும். ஷரீரத்திலிருந்து விடுபட்டு சென்று விட்டீர்கள் என்றால் சைலன்ஸ். ஒரு நொடியில் சேவையின் சங்கல்பத்தில் வர வேண்டும்.
மேலும் ஒரு நொடியில் சங்கல்பத்திலிருந்து விடுபட்ட சொரூபத்தில் நிலைத்துவிட வேண்டும். காரியங்கள் செய்வதற்காக ஷரீரத்தின் உணர்வில் வர வேண்டும். பிறகு நொடியில் அஷரீரி ஆக வேண்டும். எப்பொழுது இந்த ட்ரில் உறுதியானதாக இருக்குமோ அப்பொழுது அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியும். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்